சாட்டை துரைமுருகன் பேசின ஆடியோவுக்கு கட்சியில இருந்தோ, இல்ல அண்ணன் சீமானோ எந்த ஒரு மாற்று கருத்தும் தெரிவிக்கல. எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. அவர் பேசினது எல்லாமே சரிதானா? என்னுடைய ஃப்ரெண்டு கேட்குறான், ஏன் வந்து சீமான் வந்து கல்யாண சுந்தரம் பேசவே இல்ல. அவர் வந்து பேசினது மாரி ஒரு சித்தரிப்பு வந்ததுக்கு, கிராஸ் கிராஸ் கொஸ்டினே கேட்காம, அத பத்தி டிஸ்கஸே பண்ணாம அவர வந்து கட்சியிலருந்து வெளிய அனுப்புனாரு. அவர் கூட பேசுறத ஸ்டாப் பண்ணாரு. இதெல்லாம் பண்ணாரு. ஆனா சாட்டை துரைமுருகன் இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், எதற்கு வந்து சாட்டை துரைமுருகன வந்து கட்சிய விட்டு வெளியேத்தல அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டான். நான் சொன்னேன், சிம்பிளா ஒரு கொஸ்டின். சாட்டைய நம்பி தான் சீமான் இருக்காரு. சீமான நம்பி தான் சாட்டை இருக்கு. சரிங்களா? எப்படின்னா, சீமானுடைய எல்லா மேட்டரும் தெரியும். சீமானுடைய எல்லா இதுவும் வீடியோ முதற்கொண்டு வச்சிருப்பாப்புல. அவரு எங்க போனாரு, எங்க தங்குனாரு, என்னென்ன ஊழல் பண்ணாரு, யார்ட்ட காசு வாங்குனாரு, எல்லாமே சாட்டைக்கு தெரியும். சீமானுக்கே தெரியாம சாட்டை வந்து அத வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாப்புல. அதுக்குரிய டாக்குமெண்ட் எல்லாமே அவர்ட்ட இருக்கும். சரிங்களா? சீமானுக்கே தெரியாது. சீமான் பண்ணது சீமானுக்கே தெரியாது. சரிங்களா? ஆனா சாட்டைக்கு தெரியும். அதனால சீமானு சாட்டை மேல வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நெனச்சா, சீமானுடைய கொட்டம் கிழிஞ்சிரும். சரிங்களா? சீமான பத்தி இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியிட்டுருவாரு. ஒரு தடவ சாட்டை துரைமுருகன கட்சியிலேருந்து சொல்லிட்டாரு. இப்ப ரீசெண்டா நடந்ததில்ல. இதுக்கு முன்னாடி. அப்ப சாட்டை துரைமுருகன் 5 வீடியோ போட்டாப்ல. 5யுமே டெலீட் பண்ணிட்டாப்ல. சரிங்களா? அதுல ஒரு சின்ன பிட்டு வந்து சுத்திக்கிட்டு தெரியுது. அத வேணும்னா நான் காமிக்கிறேன் பாருங்க. 10 பேரை ஏமாத்தினாரு. 10 பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டீங்கன்னா பேசுவான். முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தளவுல அவரை பார்த்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம்மா. ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்னப்போ இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசன் நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு. அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்மா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விட்டு தான் என் வீடுமா. முத்துராமலிங்கத்தை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய் இல்லைன்னா அது மாதிரி அப்போ விட இப்போ அவர் யார் யார் கூட பேசினாரு, எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காரு, என்ன பண்றாரு, எல்லா மேட்டரும் வந்து சாட்டைக்கு தெரியும். அப்போ சாட்டையை வெளியேற்றினா நாம் தமிழர் கட்சி கலைக்கப்படும். சரிங்களா? நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா கலைச்சிருவாரு. சீமானை ஃபுல் டேமேஜ் ஆக்கிடுவாரு. சரிங்களா? சீமானை அதுக்கு அடுத்து அரசியலை பத்தி யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சாட்டை வந்து பண்ணிடுவாரு. அதனால சீமான் வந்து சாட்டையை வந்து கண்டிக்கவே மாட்டாரு. கண்டுக்கிறவே மாட்டாருன்னு சொல்லலாம். சாட்டைக்கு சீமானால என்ன இருக்கு? சீமான் வந்து சாட்டைக்கிட்ட மாட்டியிருக்காரு. சாட்டை எதனால சீமான் கிட்ட மாட்டியிருக்காரு அப்படின்னா, அவருடைய யூடியூப் சேனல் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், இன்னும் ஒருத்தன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்குறான். இதெல்லாம் அவன்கிட்ட நான் கேட்டேன், சாட்டை துரைமுருகனுக்கு காசு இல்லை அப்படின்னா எப்புட்றா வந்து கார் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொன்னான், அவருடைய யூடியூப் சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காருன்னு பார்த்தியா? அவருக்கு யூடியூப் சேனலில் எவ்வளோ வருமானம் வரும்? யூடியூப் சேனலில் அவ்வளோ வருமானம் வரும்போது வாங்குறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். யூடியூப் சேனலில் அவ்வளவு இளைஞர்கள், அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அவர் போடுறதான் உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் நாம் தமிழர் கட்சியில பத்தி வீடியோ வந்து கண்டினியூஸா போட்டுக்கிட்டு இருக்காரு. வியூஸ் போகுது. அது மூலமா வருமானம் வருது. எதனாலனா அவர் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதுனால. சரிங்களா? சீமானுக்கு அடுத்து கேள்வியே கேட்க முடியாத இடத்துல சீமானுடைய குடுமி வந்து சாட்டைக்குள்ள இருக்கு. அதே மாதிரி அதுல இருந்து நாம் தமிழர் கட்சியில சாட்டை இருக்கிறதுனால தான் அந்த சேனல் வந்து அவ்வளவு பிரபலமாயிருக்கு. அவ்வளவு பிரபலமாயிருக்காரு. அதனால தான் அவருக்கு இவ்வளவு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இவ்வளவு வருமானம் வந்துகிட்டு இருக்கு சேனல் மூலமா. சேனல் மூலமா மட்டும் இல்ல, மற்ற சோர்ஸ் மூலமாவும் வரலாம். சீமானுகிட்ட டீலிங் பேசணும் அப்படின்னாலே வந்து சாட்டைக்கிட்டையும் டீலிங் பேசணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காரு. சரிங்களா? அவன் சொன்னது யூடியூப் சேனல்ல வருமானம் வருது. எதனால வருது? இவ்வளவு வருஷமா நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணி திடீர்னு எதிராக பேசினா யார் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவா? எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேற சோர்ஸும் நாம் தமிழர் கட்சியை நம்பி சீமானை நம்பி தான் இருக்கு. அதனால 2 பேருக்கும் ஒரு நல்ல டீலிங் இருக்கு. சரிங்களா? நீங்க அதில் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த சின்னத்தை தூக்கி வந்து ஒரு திராவிட தெலுங்கு தேசம்ன்ற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க அந்த ஆடியோவில் வந்து சூர்யா சொல்லுவாப்புல, உங்களுக்கு உடைய சின்னத்தை நாங்கள் பறிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்புல அந்த ஆடியோவில். அப்போனா பிஜேபி தான் பறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒத்துக்கிறாரா என்னன்னு எனக்கு ஒண்ணு தெரியல. ஆனா வந்து அது வந்து
டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு போயிருச்சு, திராவிட கைக்கூலிக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சூர்யா அதுல என்ன சொல்றான் அப்படின்னா, கட்சிய சின்னத்த பறிச்சுட்டோம் அப்படின்னு உங்களுக்கு கோவம் இல்லையா அப்படின்னு கேட்கிறப்ப, அந்த ஆடியோவே இந்த ஒரு வீடியோவை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காரு. இந்த வீடியோ ஏன் போட்டீங்க அப்படின்னு சூர்யா கால் பண்ணி பேசியிருக்காரு. அந்த அடுத்து ஒரு வீடியோ வந்து சாட்டை சொல்லியிருக்காப்புல, ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல பேசணும், அதுல ஒரு சிறு துண்டை போட்டிருக்காப்புல அப்படின்றது மாதிரி அவர் சொன்னாப்புல. அவர் வந்து அந்த ஆடியோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நினைச்சிருந்தா அந்த ஆடியோ ஃபேக், நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா சாட்டைனால எந்த ஒரு உண்மை செய்தியும் பொய்யாக்க முடியும், சரிங்களா? சாட்டை நினைச்சா எந்த ஒரு உண்மை செய்தியும் பொய்யாக்க முடியும், பொய் செய்தியும் உண்மையாக்க முடியும். அவர் நினைச்சிருந்தா நான் பேசவே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னொரு சேனல்ல நான் பேசினேன் அப்படின்றது மாதிரி ஒத்துக்கிறது மாதிரி ஒரு வீடியோ போட்டாரு. அதே நீங்க பார்க்கலைன்னா போய் பாருங்க, சரிங்களா? இந்த வீடியோவுக்காக அவர் வந்து சூர்யா வந்து ஃபோன் போட்டு பேசியிருக்காரு, சரிங்களா? இதுல வந்து நான் எங்களுடைய முழுக்க முழுக்க எதிரி திமுகவும் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்றாப்புல.